இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டது மூலமா ஃபேமஸ் ஆனவர் தான் ரசிகர்களின் ரசிகன் மணி. இவர் தன்னோட ஃபேன்ஸ்க்காக டிஃபரெண்டான ஆக்டிங் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு வருவாரு. சொல்ல போனா ரீசெண்டா கூட இவர் சில ஷார்ட் பிலிம்ஸ்ல நடிச்சிருக்காரு. இந்த நிலையில இவர் ஒரு பொண்ணு கூட ஆபாச வீடியோ கால் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த பலரும் இவரை திட்டி தீர்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆல்ரெடி மணியே ஏன் இப்படி பண்றீங்க, அது எடிட்டட் வீடியோன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு. இந்த நிலையில அந்த வீடியோ கால் சம்பந்தமா பேசி இன்னொரு போஸ்ட் ஒன்னு தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காரு. அதுல அவரு என்ன சொல்லிருக்காருன்னா, என்னங்கடா ஏதோ இளவு விழுந்த மாதிரி ஆளுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறீங்க. ஆக்சுவலா போன வருஷம் நவம்பர் மாசம் நடந்த இன்சிடென்ட் தான் இது. ஒரு பொண்ணு ஸ்னாப்ல நியூடா அடிக்கடி வீடியோ கால் பண்ணிட்டே இருந்தா. நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், அப்பவும் பண்ணிட்டே இருந்தா. நான் ஃபேஸ காட்டுன்னு சொன்னேன், அப்புறம் கட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தா வேற யாரோ ஒருத்தன் மாஸ்டர்பேட் பண்ற வீடியோவோட சேர்த்து எடிட் பண்ணி போட்டாங்க. அப்பவே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தேன். எனக்கு என்ன புரியலனா, எதை வச்சு அந்த வீடியோ உண்மைன்னு நம்புறீங்க? அதுல கிளியரா தெரியுது பாதி வீடியோல கட் பண்ணி எடிட் பண்ணிருக்காங்கன்னு. எவனாச்சும் ஃபார்மல் ட்ரெஸ் கோட்ல ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து தப்பா வீடியோ கால் பேசுவானா? அப்படியே பேசினாலும் அவனுக்கு தேவை உடம்பு தான் நினைச்சா எதுக்கு ஃபேஸ காட்டுன்னு சொல்ல போறான்? இப்படி கேவலப்படுத்துற அளவுக்கு நான் உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணேன்? எல்லாரும் திட்டுறாங்கன்னு ஒரு ரீசனுக்காக காலேஜ் ஃபங்க்ஷன் கூட போகாம தான் இருக்கேன். ஆனாலும் ஏன் இந்த வன்மம்? அப்போ நீங்க நினைச்சா இப்படி யார வேணாலும் ஈஸியா சொல்லி முடிச்சு விட்டுருவீங்க. எல்லாரும் கண்டுக்காதீங்கன்னு ஈஸியா சொல்லிடுறீங்க. பட் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. தப்பு செஞ்சிருந்தா கம்முன்னு இருந்திருப்பேன். செய்யாத தப்புக்கு இவ்வளவு மன உளைச்சல். எப்படியும் சக்சஸ்ஃபுல்லா பேரை கெடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றின்ற மாதிரி பேசி முடிச்சிருக்காரு.